அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد قال الله تعالى في القرآن المجيد والقرآن الحميد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لن ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى منكم كذلك سخرها لكم لتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون. وبشر المحسنين. صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم عن صوم يوم العرفة يكفر السنة الماضية والباقية أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளரும் நிகரில்லா அன்புடையவருமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். இருலகத்தையும் படைத்து பராமரித்து பாதுகாத்து உணவளித்து நம்மை எல்லாம் வளர்க்கின்ற ரப்பாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு அனைத்து புகழும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. இன்னும் இருளார் தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் குடும்பத்தார்கள் மீதும் சஹாபாக்கள் ஷஹீதுகள் நாதாக்கள் வலிமார்கள் சாலிஹீன்கள் குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய சிறப்பை விளங்கி அல்லாஹ்வுக்கு பிரியமான இடத்திலே ஆரம்பமாக நம்மை அமர வைத்த நம் அனைவர்கள் மீதும் வரக்கூடிய சாந்தியும் சமாதானமும் ஒற்றுமையும் மஹப்பத்தும் என்றென்றும் நின்று நிலவட்டமாக ஆமீன். கண்ணியத்திற்குரிய பாசத்திற்குரிய ஈமான் கொண்ட அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ் துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் பிறையிலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். ஹஜ்ஜுடைய மாதம். இந்த மாதத்துடைய பெயரே ஹஜ்ஜுடைய மாதம் என்ற ஒரு மாதம். எப்படி ரமதானுக்கு ரமதான் என்ற ஒரு மாதத்தில் அரபி மாதத்தில் ஒரு பெயர் உள்ளதோ, அதே போன்று துல்ஹஜ் என்று ஹஜ்ஜுடைய மாதம் என்று இந்த மாதத்திற்கு 12 மாதங்களில் இஸ்லாமிய காலத்து அடிப்படையில் ஒரு மாதத்திற்கு ஹஜ்ஜுடைய மாதம் என்றும் பெயர் வைக்கப்பட்டுள்ளது. காரணம், குர்ஆன்ல ஒரு சூறாவே ஹஜ்ஜுடைய சூறாவாக இருக்கு. சூரத்துல் ஹஜ் ஒரு சூறா 17வது ஜுஸ்ல ஹஜ்ஜுடைய அமல்களை பற்றியும் குர்பானியுடைய அமல்களை பற்றியும் அந்த சூரா ஹஜ்ஜுல முழுமையான ஹஜ்ஜுடைய சட்டங்கள் மட்டுமல்லாமல் குர்பானியுடைய முக்கியமான ஆயத்துக்கள், நமக்கு நிறைய ஆயத்துக்கள் இந்த சூறாவுக்கு ஆதாரம். அதுல குறிப்பாக ஹஜ்ஜுடைய விஷயங்கள் எல்லாம் தொடர்ச்சியாக நாம் பார்த்தோம். ஒரு 3 ஜும்மாவில் பார்த்து முடித்தோம். நிறைய ஆட்சிகள் எல்லாம் அனைத்து ஆட்சிகளும் சென்றிருப்பார்கள். அனைத்து நாடுகளிலிருந்தும் கண்டிப்பாக ஹஜ்ஜுடைய அமலுக்காக காத்து கொண்டிருப்பார்கள். குர்ஆன்லாம் முடித்து விட்டு பிறையெல்லாம் பார்த்தாச்சு. அரஃபாவுடைய நாள் அவங்களுக்கு தெரியும். அவங்க செவ்வாய்க்கிழமை, நமக்கு புதன்கிழமை. ஓகேவா, ஒரு நாள் வித்தியாசம், அவ்வளவுதான். அப்போ அவர்களும் ஹஜ்ஜுக்கான தயாரிப்போடு பிறை இடத்திலிருந்து ஆரம்பம் செய்வார்கள். அதை பற்றி பேசணும். நம்ம இப்போ இங்கே இருக்கிறோம், நம்ம என்ன செய்யணும்? இப்போ ஹஜ்ஜுக்கு போவாத உள்ளூர்ல இருக்கிறவங்க நமக்கு என்ன பொறுப்பு இருக்கு, இஸ்லாத்துடைய கடமைகள் என்ன இருக்கு, ஷரியத்துடைய மார்க்க சட்டங்கள் என்ன சொல்லுது அப்படின்னு சில விஷயங்களை கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான ஒரு தருணத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். முதலாவது விஷயம், குர்பானிக்கு முன்னால் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு அமல், முக்கியமான வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத்தை பார்த்தோம்னா அரஃபா நோன்பு. அதுக்காக முதல்ல அரஃபா நோன்பு பற்றி சொல்லிட்டு அப்புறம் குர்பானை பற்றி பேசுவோம். சென்ற வாரத்தில் குர்பானை பற்றி சில விஷயங்களை பேசுவோம். தினமும் ஃபஜர்ல சுபூஹ் இருக்கிறது குர்பானோட சட்டங்களை பற்றி பேசிட்டு வந்து கொண்டிருக்கிறோம். நாளைக்கும் பேசுவோம், குர்பானி வரைக்கும் பேசுவோம். அல்ஹம்துலில்லாஹ், விளக்கம் தேவைப்படுறவங்க ஃபஜர்ல கலந்துக்கலாம். அப்போ அரஃபாவுடைய நோன்பு நமக்கு இப்போ முதலாவது அது இருக்குது. அரஃபாவுடைய நோன்பு நமக்கு புதன்கிழமை. அப்போ செவ்வாய்க்கிழமை இரவு சார் பண்ணுவோம், பொழுது விட்டுட்டா புதன்கிழமை. அப்போ இரவுல நம்ம தஹஜ்ஜுதுல எழுந்திரிச்சு சார் பண்ணுவோம். முதல் வேலை என்ன? தஹஜ்ஜுதுல சஹர் முக்கியமான ஒரு நோன்பு, ரசூலுல்லாஹ்வுக்கு பிடித்தமான ஒரு நோன்பு.
2 ஹதீஸ் இருக்கு முக்கியமா அரஃபா நாளை பற்றி நான் பார்த்ததுல. முக்கியமான முஸ்லீம் ஷரீஃப்ல வரக்கூடிய புகாரிக்கு அடுத்தபடியாக ஆதாரபூர்வமான ஹதீஸ்ல அரஃபா நோன்பை பத்தி 2 செய்தி சொல்லப்படுது. முதலாவது செய்தி, அரஃபாவுடைய நாளிலே ஐயுஅத்திகல்லாஹு அப்தன் மினன் நாரி யௌமில் அரஃபா. ஆயிஷா அம்மா ஹதீஸ் அறிவிக்கிறாங்க முஸ்லீம் ஷரீஃப்ல. அல்லாஹ் தஆலா அரஃபாவுடைய நாள்ல பிறை 9 துல்ஹஜ் பிறை 9வது நாள் ஹாஜிகள் எல்லாம் உட்கார்ந்து ஒன்று கூடியிருப்பாங்க மைதானத்துல. அந்த நாள்ல அல்லாஹ் தஆலா வருடத்துல ஒரு முறை ஒரு சலுகை கொடுப்பான். பாவம் செஞ்சு நரகத்தில் இருக்க முஸ்லீம்களுக்கு. அப்போ நரகத்தில் இருக்கின்ற முஸ்லீம்களுக்கு, காஃபிர்களுக்கு கிடையாது, நரக கைதிகளை அல்லாஹ் தஆலா அரஃபாவுடைய நாளிலே விடுதலை செய்வதை போன்று வேறு எந்த நாளையும் அல்லாஹ் விடுதலை செய்வதில்லை. முதலாவது விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம இஸ்லாம் மக்களே தெரியாம நம்ம தெரிஞ்சுக்கணும் அரஃபா பத்தி என்ன. யார் நோன்பு வைக்கிறோம், நானும் நோன்பு வைக்கிறேன். அந்த நாளுடைய மகிமை தெரியணும். ஹாஜிகள் நாளுடைய முக்கியத்துவம் தெரியும். அரஃபாவுக்கு போனா மைதானத்துக்கு போலதான் அவங்க ஹஜ்ஜ கூட அது வேறு. நம்ம உள்ளூர் இருக்கிறவங்க எல்லாருடைய மனதுல ஹஜ்ஜுடைய சட்டங்கள் மட்டுமல்ல, குர்பானி இது போன்ற முக்கியமான நோன்புடைய சட்டங்களை நாம் தெரிஞ்சு வைப்பது கடமை, ஃபர்லு. அப்போ அரஃபாவுடைய நாள் முதலாவது விஷயம், அல்லாஹ் தஆலா நரகவாசிகளை அதிகமாக விடுதலை செய்கிறார். அரஃபாவுடைய நாளில் விடுதலை செய்து போன்று மற்ற நாட்கள்ல அவர் விடுதலை செய்து பொது அல்லாஹ் நம்மளோட அறிவு சில பேர் செலவு கொடுக்கணும் போதும், ஒரு வருஷம் இருந்துட்டான், ஒரு 6 மாசம் இருந்துட்டான், ஒரு ரொம்ப நாள் இருக்கிற நரகத்துல சரி போ, ஒரு கொஞ்சம் பேர் என்ன பண்றான் சொர்க்கத்துக்கு போகணும். எப்படி அரஃபாவுடைய நாள் அல்லாஹ் செலக்ட் பண்றான். ஒரு சிறை கைதிகள்லாம் இருப்பாங்கல்ல, இஸ்லாமிய சிறை கைதிகள். நான் 10 வருஷம் ஆயிடுச்சுங்க, அண்ணா பிறந்த நாள் வந்துச்சு, முக்கியமான காந்தி ஜெயந்தி, ஏதாவது ஒரு முக்கியமான நாள் காந்தி ஜெயந்தி, அது ஒரு நாள் வச்சுட்டு சலுகையில அந்த நாளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சில பேர் விடுதலை செய்வாங்க. பார்க்கணுமா இல்லையா? சிறைவாசிகளை ஒரு விடுதலை செய்யக்கூடிய ஒரு நாளை அரசாங்கம் தேர்ந்தெடுக்கும். அது போன்று அல்லாஹ் என்ன பண்றான், அரஃபாவுடைய நாளை தேர்ந்தெடுக்கிறான். எப்படி அந்த நாள் ஒரு முக்கியத்துவம் பத்தி வருது. அரஃபாவுடைய நாளை போன்று வேறு எந்த நாளையும் நரக கைதிகளை விடுதலை செய்வது என்று முஸ்லீம் ஷரீஃப்ல அன்னை ஆயிஷா அம்மா ஹதீஸ் அறிவிக்கிறார். ரியாதுஸ் ஸாலிஹீன்ல நம்ம ஃபஜ்ர்ல படிக்கிற கிதாப்ல இருக்கு. இது ஒரு பக்கம். இன்னொரு அரஃபாவுடைய நோன்பு பற்றி இன்னொரு ஹதீஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, அப்படியே கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு இந்த சஹாபி அறிவிக்கிறார் முஸ்லீம் ஷரீஃப்ல. ரசூலுல்லாஹ் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், அரஃபாவுடைய நாள் ஒரு முக்கியமான நாளாக நம்ம கருதுறோம், நம்ம நோன்பு வைக்க சொல்றீங்க, நாங்கள் நோன்பு வைக்கிறோம், இப்போ நோன்பு வைக்கிறோம் பெருசு இல்லை, அரஃபா நாள் குறிப்பாக நீங்க அந்த நோன்பை கொஞ்சம் வலியுறுத்தி ஹஜ்ஜுக்கு செய்யாதவங்க, ஹஜ்ஜில் இருக்க நோன்பு வைக்க மாட்டாங்க, வைக்க முடியாது, சும்மா அப்படியே போட்டு வெயில் கொடுத்தது நடக்கணும், அங்கிருந்து அலையணும். அதனாலதான் அரஃபாவுடைய நாள்ல 2 தொழுகை சேர்த்து தொழுவாங்க, லொஹரி மசரையும் இணைத்து தொழுவாங்க ஒரே நேரத்துல. அப்போ பின்னால வந்து முஸ்தலிஃபா வந்த பிறகு மகரிபி இஷாவையும் ஒரே நேரத்துல ஜமாத்தை தொழுவாங்க, இமாமை தொழுவாங்க இருக்கவங்க. ஹாஜிக்கு மட்டுமே தான் அது ஜம்மு செய்வாங்க. அது ஒரு ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நிலைமை, வெயில் அவ்வளவு தூரம் நடக்கணும், பல மைல் நடக்கணும், தூரம் இருக்கும், அது அலைச்சல் இருக்கும். அதனால நோம்புக்கு சான்ஸே கிடையாது, வைக்க முடியாது, அவங்களுக்கு நோம்பு வைக்க கூடாது. ஆனா உள்ளூர் நம்ம நோம்பு வைக்கணும். அப்போ இந்த நோம்புடைய நன்மையை பத்தி இந்த சஹாபி கேட்கிறார். அபூ கத்தாதா சொல்லக்கூடிய, யா ரசூலல்லாஹ், அன் சௌமி யௌமில் அரஃபா, அரஃபாவுடைய நாள்ல அந்த நோம்புடைய சிறப்பை எனக்கு சொல்லுங்க. இந்த நோம்புல எத்தனை நாள் பாவங்கள் பண்ணிக்கப்பட என்ன செய்தி சிறப்புன்னு சொல்லும்போது அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யுகஃபிரு சனத்தல் மாதிய வல் பாக்கிய, அரஃபாவுடைய நோன்பு வைப்பதினால் 2 வருடங்கள் பாவம் மன்னிக்கப்படுது. ஒன்று கழிந்த வருடம் 2026 வச்சுங்க, 25ல செய்த பாவங்கள்லாம் மன்னிக்கலாம். அப்போ 26, 27 வரை அடுத்த ஒரு வருடம் முன்கூட்டி அல்லாஹ் செய்கின்ற பாவம் ஷிர்கை தவிர பெரும் பாவங்களுக்கு தௌபா இல்லாமல் மன்னிக்கப்படாது. தௌபா செய்யணும். பெற்றோருக்கு ரொம்ப கஷ்டம் கொடுத்துட்டான் அப்படின்னா அதெல்லாம் மன்னிக்கப்படாது. நல்லா அல்ல பெற்றோர் மன்னிப்பு கேட்கணும். புரிஞ்சுங்களா? கடன் இருக்கு, அல்ல அந்த கடன் நிறைவேற்றணும். ஆட்சிகளுக்கு சரி, கடன் வந்து ஆட்சிக்கே கூடாது. அப்போ மௌத்தானாலும் சரி, கடன் மட்டும் நிற்கும். ஷஹீதா இருப்பார், கடன் நிற்கும், பேலன்ஸ் இருக்கும், கடன் நிறைவேற்று. ஒரு ரூபாய் கடன் கண்டு நீ போர்ல மௌத்தா பண்ணோம்னா அந்த கடன் நிறைவேறப்படாது. அப்போ ஒரு வருடத்துடைய முந்திய பாவமும் பிந்திய பாவம் மாதி சென்ற வருடம், அரபியில மாதி சொன்னா கழித்து விட்ட ஒரு வருடத்துடைய பாவம். பாக்கி கணக்கு பார்க்கணும், வரவு செலவு. பாக்கி எவ்வளவு பாருங்க, 1000 ரூபாய், 5 ரூபாய் செலவாகி போச்சு, பாக்கி 500 ரூபாய் இருக்குன்றமா இல்லையா? பாக்கி இந்த வார்த்தை அரபி வார்த்தை, தமிழ்ல பயன்படுத்தணும். புரியுதுங்களா? பாக்கி சொன்னா அரபி வார்த்தை. அப்போ ஹதீஸ்ல அரபியில வருது சனத்தல் மாதிய வல் பாக்கிய. பாக்கி சொன்னா மீதமுள்ள ஒரு வருடம், கழிந்த ஒரு வருடத்துடைய பாவத்தையும் முன்னால் வருகின்ற மீதமுள்ள
அதில் கடந்து கொண்டிருக்கின்ற சென்று கொண்டிருக்கின்ற இந்த வருடத்தினுடைய 2 வருடங்கள் பாவம் அரஃபாவுடைய நோன்பு வைப்பதினால் முஸ்லிம் ஷரீஃப்ல இந்த ஹதீஸை அபூ கதாதா ஹதீஸ் அறிவிக்கிறார். ரியாது ஸாலிஹீன்ல வரக்கூடிய ஹதீஸ் இதாங்க. பாருங்க எவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு நோன்பு வைக்க போறோம் இன்ஷா அல்லாஹ் புதன்கிழமை. அப்போ ஷஹர் சாப்பிடுவோம், நோன்பு வைப்போம், ஃபஜர் தொழுவோம். இன்னொரு வேலை இருக்கு. ஃபஜர் தொழுது அரஃபாவுடைய ஃபஜர்ல இருந்து நான் மறந்தா கூட நீங்க மறக்கக்கூடாது, தக்பீர் ஓதும். புரியுதுங்களா? அரஃபாவுடைய நாள் ஃபஜர்ல இருந்து தக்பீர் ஓதுவது வாஜிப். இமாம் ஹனஃபி இமாமோட வாஜிப், மற்ற இமாம் கட்ட சுன்னத்து. ஆனா இந்த தக்பீரை என்ன பண்ண போறோம்? அரஃபாவுடைய ஃபஜர்ல சந்தர்ப்பம் கிடைக்குது. இந்த பெருநாள தான் அதிகமான தக்பீர் ஓதுவோம். தக்பீருல்லாஹ் அல்லாஹ் சொல்றான். தக்பீருல்லாஹ் அல்லாஹ் மா ஹதாக்கும் வ லஅல்லக்கும் தஷ்குரூன். அல்லாஹ் சொல்வார் நன்றிக்காக அல்லாஹ் நன்றி செலுத்துங்க. அல்லாஹ் எப்படி நன்றி செலுத்த முடியும்? மாற்று மதத்தில் என்ன பண்ணுவாங்க? சாமிக்கு படைக்கிற சாப்பாடு வைப்பாங்க, பாயசம் அது இது சாப்பிடாது, எது கல் மணி எதுவும் சாப்பிடாது. அல்லாஹ் எதுவும் தேவையில்லை. நீங்க அல்லாஹ் புகழ்ந்தால் போதும், தக்பீர் சொன்னா போதும். அல்லாஹ் சொல்றான் தக்பீருல்லாஹ் அல்லாஹ் மா ஹதாக்கும் வ லஅல்லக்கும் தஷ்குரூன். லஅல்லக்கும் இந்த தக்பீர்கள் சொல்வதன் மூலமா குர்ஆன் ஆதாரம் தக்பீர் கூட தக்பீர்கள் அதிகமாக சொல்வதனால நீங்க அல்லாஹ்வுக்கு நன்றியுடையவர்களாக அல்லாஹ் கூட சாப்பிடுறோம் அல்ஹம்துலில்லாஹ் சொல்றோம். அல்லாஹ் நன்றி செலுத்துறோமா இல்லையா? தூங்குறோம் அல்ஹம்துலில்லாஹ் சொல்றோம், தண்ணி குடிக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சின்ன சின்ன விஷயம், சின்ன சின்னது வாகனத்துல போறோம் சுப்ஹானல்லாஹ் சொல்றது ஒரு சின்ன சின்ன துஆக்கள். அப்போ இந்த ஈதுல் அத்ஹாவுடைய இந்த பெருநாள்ல அதிகமா தக்பீர் சொல்ல பிடிக்கும். ஆசிரியர் தல்பியா ஓதுவாங்க, அதிகமா தல்பியா ஓதுவாங்க, பிளஸ் தக்பீரும் ஓதுவாங்க. ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பிறகு பிறை 9 இருந்து எப்படி அரஃபாவுடைய நாள் நோம்போடு இருப்போம், ஃபஜர்ல தொழுகும் பொழுது சலாம் கொடுத்த பிறகு ஒரு முறை ஓதுவது வாஜிபு, 3 தடவை சுன்னத். நிறைய நிறைய நன்மை கிடைக்கும் தான் இருக்குது. எப்போ ஓத போறோம்? ஒவ்வொரு நாளையும் ஓதணும். இப்போ இந்த 4 நாள் 5 நாள் ஓத போறோம், அப்படிதானே? அரஃபா நாள் ஒரு நாள் ஆச்சா, அப்புறம் 3 நாள் நம்ம ஹனஃபி மதத்துல 3 நாள் குர்பானி கொடுப்போம். பிறை 10, 11, 12. ஷாஃபில 4ஆவது நாள் கொடுப்பாங்க, அஸ்ருக்கு கொடுப்போம். ஷாஃபி மதத்துல இன்னொரு நாள் நம்ம 3 நாள் கொடுப்போம். பிறை 10, 11, 12, 14 அஸ்ர் வரைக்கும் ஷாஃபில குர்பானி கொடுப்போம். ஒரு நாள் கூடுதலா கொடுப்பாங்க. அப்போ பிறை நம்ம 13 அஸ்ர் வரைக்கும் என்ன பண்ணோம்? தக்பீர் ஓதுவோம். கரெக்டா? நான் 23 வக்து ஓதுவோம். அரஃபாவுடைய நாள் ஃபஜர் புதன்கிழமை காலையில் ஆரம்பிப்போம், தக்பீர் ஓதுவோம். பிறை 9, 10, 11, 12, 14 அப்போ அசர் வரை நம்ம என்ன பண்ண போறோம்? தக்பீர் ஓதுவது, ஒரு முறை ஓதுவது வாஜிபு, 3 தடவை சுன்னத்தா. இது போக நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான இது அரஃபாவுடைய நாள், மற்ற தக்பீர் ஓதுகின்ற நாள், குர்பானி கொடுக்கின்ற நாள். ஒவ்வொரு தொழுகையிலையும் ஆண்கள் சத்தமா பள்ளியில் ஓதுவாங்க. அப்போ ஃபர்ல தொழில் முடிஞ்சுங்க, நான் லேட்டா வந்தேன், ஜமாத்தோட ஓதல, நான் தனியா தொழுதேன், தனியா தொழுதான்னு சொல்லணும். இமாம் ஹனஃபி மதஹ்புல தனியா நீங்க தொழுகை ரக்காத் முடிஞ்சு போச்சு, ஜமாத்தோட தொழுதா தக்பீர் இமாம் சேர்ந்து ஓதுவான். சலாம் நான் ஒரு ரக்காத் லேட்டா வந்தேன், சலாம் தக்பீர் ஓதி முடிச்சுட்டானா முடிஞ்சு கிடையாது, நீ தனிப்பட்ட முறையில் ஓதணும். பெண்கள் வீட்டில் தொழுகிறாங்க, அந்த தாய்மார்களும் பெண்கள் வீட்டில் தக்பீர் ஓதணும். எவ்வளவு விஷயம் இருப்பாங்க. தக்பீர் ஓதுவது அல்லாஹ் ரொம்ப பிடிக்கும், அல்லாஹ் ரொம்ப நன்றி செலுத்து. இந்த நாட்கள் அதிகமா தக்பீர். அப்போ ஏன்னா முக்கியமான குர்பான் ஐயாம் தஸ்ரீம் சொல்லுவாங்க இந்த நாட்கள்ல. இது குர்பானி கொடுக்கிற நாட்கள் 3 நாட்கள்ல முக்கியமா குர்பானுடைய ஹதீஸ்கள் நிறைய ஹதீஸ்களை பார்க்கிறோம். ரசூலா சொன்னாங்க, குர்பானி கொடுக்கிற அளவுக்கு வசதி இருந்து யாரும் குர்பானி கொடுக்கவில்லையோ முசல்லனா இந்த தொழுகைக்கு வராதுன்னு சொன்னாங்க. எப்படி வலம் விவாஹிய யார் அந்த நாளிலே குர்பானி கொடுக்கிற அளவுக்கு பொருளாதாரம் இருந்து ஓரளவுக்கு ஷேர் கூட பண்ண முடியாதான், ஒரு 3000 4000 ரூபாய் ஒரு கூட்டுல சேர்த்துக்கலாம், இல்லை ஒரு ஆடை கொடுக்கலாம். அந்த அளவுக்கு யார் குர்பானி கொடுக்கிற வசதி இருந்தும் குர்பானி கொடுக்கவில்லையோ பெருநாள் தொழுகைக்கு வர வேணாம்னு சொன்னாங்க. சின்ன பண்ணலாம், பெரிய செலவில் கூட சின்ன ஷேர்ல ஏற்றினப்போ குர்பானி ஒரு வாஜிபான அமல், குர்பானி கொடுப்பது வாஜிபு. அந்த ஹதீஸ் ரசூலா சொன்னாங்க, ஆயிஷா ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, குர்பானி அறுத்த உடனே ரத்தம் பூமியில படுவதற்கு முன்னால் அல்லாஹ் பாவத்தை மன்னிச்சிடலாம். அவன் பாவங்கள் மன்னிக்கப்படும். ரத்தங்களை ஓட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தியாகம் எல்லாரும் தெரியும். பிள்ளை அறுக்க போனான், சரி வர சொல்லி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமே குர்ஆன் சொல்லுதல, யா பனி அந்த ஆயத்து வரும், யா புனைய என் அருமை மகனே அறுப்பதா கனவுல பார்த்தேன், உன்னை கடவுளை அறுப்பதா பார்த்த போது அப்படியே செய்யணும். ஃபலம்மா அஸ்லமா வதல்லஹு லில் ஜபீன், ஜபீன் குப்புற படுக்க வச்சான். குர்ஆன் ஆயத்து சொல்லுது. குர்ஆன் என்னது? ஃபலம்மா அல்லாஹ் சொல்ற அஸ்லம் சொன்னா ஒரு ஆளை குறிக்கும். அல்லாஹ் கட்டுப்பட்டார். அந்த இஸ்லாம்னா என்ன? அல்லாஹ் கட்டுப்படுதல். இப்போ ஒரு பேர் அஸ்லம் வச்சிருக்காருன்னா கட்டுப்படக்கூடிய அர்த்தம். அவன் சொல்ல வச்சு கேட்கிற பொண்ணு அஸ்லம் சொன்னா கட்டுப்படுதல். அப்போ இந்த ஆயத்துல அல்லாஹ் சொல்றான் ஃபலம்மா அஸ்லமா, மா சொன்னா 2 பேரும் கட்டுப்பட்டார் அர்த்தம்.
அஸ்லமூன் முஸ்லிமூன் சொன்னா பன்மை, ஒருமை அஸ்லாம். அஸ்லமான 2 பேர் யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றா ஃபலம்மா அஸ்லமா வதல்லஹு லில் ஜபீன் வனாதைனா ஐயா இப்ராஹிம். அல்லாஹ் ஆயத்தை சொல்வான், 2 பேரும் முழுமையா கட்டுப்பட்டாங்கப்பா. கொஞ்சம் கூட நியத்துல ஏற்றம் இல்லை. இவர் அறுக்கணும்னு வராரு, அவர் தலையை கொடுக்கணும்ல. நீ அறுக்கணும், பிள்ளை இருந்தா கூட பிள்ளை ஏத்துக்கணும்ல. பிள்ளை ஏத்துக்குமா? சின்ன சின்ன விஷயத்துக்கு பிள்ளை ஏத்துக்க மாட்டேங்குது. இந்த பொண்ணா கல்யாணம் பண்றா, வேணான்றா. இது படிடா, இது செய்டா, சின்ன சின்ன விஷயமே கேட்க மாட்டேங்குது. பிள்ளைங்க அறுக்கிறதுக்கு எல்லா நபிமார்களும் ஈமான் கொள்ள வேண்டும். அது முக்கியமான நபி. ஒவ்வொரு நேரத்துடைய தொழுகையில நம்ம நபி பேர் மட்டும், நம்ம நபி என்ன துவா தெரியுமா? நம்ம நபியோட துவா தான் அத்தையாரு இப்ராஹிம் முதல்ல அர்த்தம் வாலா ஆலி இப்ராஹிம அல்லாஹ் இப்படி கமா பாரக்த அல்லாஹ் இப்ராஹிம் வாலா ஆலி இப்ராஹிம். யாரா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி நீ பரக்கத்து செய்தாயோ அவ குடும்பத்தார் வாலா ஆலி இப்ராஹிம், அவ குடும்பத்திற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குடும்பம் மனைவி பிள்ளை ரசூல் என்ன பண்ணாங்க? ஏன்னா எல்லா நபியோட குடும்பத்தை சேர்க்க முடியாது. லூத் அலைஹிஸ்ஸலாம் குடும்பம் ரசூலா கேட்கல. ஏன்னா லூத் நபியுடைய மனைவி, லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி ஈமான் ஏத்துக்கல. நூஹ் நபியுடைய பிள்ளை ஈமான் ஏத்துக்கல. சில நபியுடைய குடும்பம் எல்லாம் டேஞ்சரா இருக்குது. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன், மனைவி, பிள்ளை என்ன பண்ணாங்க? அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டதனால அல்லாஹ்வே சொல்றான் ஃபலம்மா அஸ்லமா வதல்லஹு லில் ஜபீன். முழுமை அஸ்லமா 2 பேரும் பாப்பா பிள்ளை கட்டுப்பட்டாங்க. மனைவி கணவர் விட்டு வந்துட்டு அந்த பாலைவனத்துல தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை, எதுவுமே கிடையாது. என்ன நடக்கும்னு தெரியும். பச்சில குழந்தையோட விட்டுட்டு வந்ததுனால திரும்பி பார்க்க கணவர் வந்துட்டார். நல்லோட உத்தரவான்னு கேட்டார். ஆமா போக நான் பாத்துக்கிறேன். மனைவி தைரியமா அப்பதான் சம்சம் தண்ணி உருவாது தெரியுமா இல்லையா? குழந்தை காலுடைய அந்த அம்மா இந்த பக்கம் மலைக்கு சப்பாவில மறுவாவில இப்படி ஓடி அழைச்சி 7 தடவை. அதனால அந்த அம்மாவுடைய கஷ்டம், அவங்க தியாகத்துக்கு நம்மளும் தெரியும். உங்களாவே கூட ஹஜ்ஜு கூட சஃபா சையில போகணும். சஃபா போறோமா இல்லையா? அந்த தாய் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு அதை தியாகத்துக்கு பிறகு அல்லாஹ் சம்சம் தண்ணியை கொடுத்தான். சும்மா கிடையாது, ஒரு உழைப்பு. சும்மா கொடுத்தா மதிப்பு இருக்காது. சம்சம் தண்ணி எப்படி கண்டிப்பா குடிக்கணும், காசு கொடுத்து வாங்கி வந்துடும் சில பேர். அப்போ சம்சம் தண்ணிய மகிமை ஒரு பெரும் தியாகத்துக்கு பிறகு. குர்பானி கொடுக்குறேன் சாதா காசை கொடுத்துட்டேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு தியாகத்துக்கு நான் குர்பானி கொடுக்குறேன். இந்த அளவுக்கு பிள்ளை அறுக்க போனாங்க. அல்லாஹ் அந்த அளவுக்கு சோதிக்கல. சின்ன காசை கொடுத்து பார்க்கலாம். ஒரு 15,000 பண்ண ஆடை கொடுக்குறது, ஒரு ஷேர்ல மாடலை கொடுக்குறது. இது சந்தோஷமா கொடுக்கின்ற அமல் பூர்த்தியான எது கொடுக்கணும். நிறைய நல்லா வசதியா பிள்ளைகள் கொடுக்கலாம், சின்ன குழந்தைங்க கொடுக்கலாம், பாப்பா கொடுக்கலாம், அம்மா கொடுக்கலாம், மௌத்தாளர் கொடுக்கலாம், ரசூல்லா பேர்லயே கொடுக்கலாம். ரசூல்லா சொன்னா என் பேர்ல கொடுங்கன்னு சொன்னாங்க. ரசூல்லா வசியம் செஞ்சாங்க. மௌத்தாளியை செய்தமான்னு கேட்க ஹதீஸ் இருக்கு. அலி ரலியல்லாஹு ஹதீஸ் அறிவிப்பா முஸ்லிம் ஷரீஃப்ல அலி ரலியல்லாஹு சொன்னாங்க ரசூல்லா வசியம் செஞ்சாங்க. ரசூல்லா ஆண் பிள்ளை சின்ன பிள்ளையில மௌத்தாட்டாங்க. ஆண் குழந்தை இல்ல வாரிசு. அவன் மருமகன் பிள்ளையுடைய சமம். மருமகன் சொல்றா, அதுவும் சாச்சா பிள்ளை 2 உறவு. மருமகனும் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம், சச்சாவுடைய பிள்ளை அலி ரலியல்லாஹு. எனக்கு பிறகு நான் மௌத்தானா கூட குர்பானி கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்றாங்க. மற்ற எதுவுமே சொல்லல. எனக்காக நீ ஹஜ்ஜி செய்யுங்க, எனக்காக நீ நோன்பு வைங்க, மற்ற எந்த அமலும் சொன்னதா விசேஷமா இல்லை. ஆனா குர்பானியுடைய அமல் மட்டும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எனக்கு பிறகும் நீங்க குர்பானி கொடுங்க. ஹதீஸ்ல வருது, ரசூலுல்லாஹ் மதீனா போன்ற 10 வருஷமா குர்பானி மட்டும் விடாம செஞ்சுட்டு வந்தாங்க. குர்பான் அமல் ரசூலுல்லாஹ் விடல. ஒவ்வொரு ஆண்டும் குர்பானி கொடுத்தாங்க. ஹஜ்ஜுக்கு போன அந்த ஆண்டு 100 ஒட்டகம் ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்க. 100 ஒட்டகத்தை ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க? குர்பானி கொடுத்திருக்கிறாங்க. தனக்காகவும் தன் மனைவி மக்களுக்காக, உம்மத்திற்காக, நம்முடைய உம்மத்துடைய மக்களுக்கும் சேர்த்து 100 ஒட்டகத்தை ரசூலுல்லாஹ் குர்பானி கொடுத்தாங்க. அப்போ அந்த ஒட்டகத்துல கறி சாப்பிடும். குர்பானி கொடுக்கின்ற ஷேருடைய பங்குல வரக்கூடிய நான் சாப்பிட மாட்டேன், நிறைய விஷயம் இருக்கு. சில பேர் ஒதுக்கிடுவாங்க, அந்த மாட்டு கறிச்சு நான் சாப்பிட மாட்டேன். பரக்கத்துக்கு சாப்பிடணும், சுண்ணத்து. குர்பானி இறைச்சில ஆடையோ மாடவோ ஒட்டகமோ ஏதோ குர்பானி கொடுக்குறது முடிஞ்சளவு சாப்பிட ஆசைப்படுங்க. சரி நான் தூரமா இருக்கிறேன், சாப்பிட முடியலையே, கறி அதை காய வச்சு ரசூலுல்லாஹ் சாப்பிடுறாங்க. அது ஹதீஸ் ஒரு சஹாபி அறிவிக்கிறார், அப்துல்லாஹ் இப்னு உமர் நினைக்கிறேன். அந்த சாப்பிட்டு சொல்லுவாங்க, அந்த கறியை பதப்படுத்தலாம். ரசூலுல்லாஹ் ஏழைகள் பங்கிட்ட பிறகு தனக்குள்ள பங்குல அந்த கறி உப்பு போட்டு காயப்பாங்கல, அதான் மக்கள் செய்யலாமா தலாரமா கூடும். ஏழைகள் கூட பங்கு கொடுத்துட்டு மிச்சம் பொழுது நம்ம தலாரமா காய வச்சு அதை எப்படிலாம் சாப்பிடு, ஊறுகாய் போட்டு சாப்பிட்றீங்களோ இல்லை வெத்தலா சாப்பிட்றீங்களோ, தாராளமா கபாப் சொல்லுவோமா இல்லையா, எல்லாருமே இருக்குங்க மார்க்கத்தில். ஹதீஸ் இருக்கு. நான் காட்டுறேன். டவுட் தான் எங்கிட்ட தனிப்பட்ட முறையில் பேசுங்க, நான் அனுப்பித்தரேன், வாட்ஸ்அப்ல அனுப்புறேன். ஆதாரம் நான் பேசவே மாட்டேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சும்மா கதை ஒட்டு அடிக்கிறது தான் கிடையாது. நம்பி வரீங்க, நல்ல செய்தி, அதுதான் நான் படிச்சிருக்கிறோம். ஆதாரம் செய்தி நான் பேச மாட்டேன். சந்தேகம் தான் தனிப்பட்ட முறையில சட்டம் பிடிச்சுட்டு எனக்கு கேட்கலாம். இல்லை சொல்லிட்டீங்களே கூடுமா கேளுங்க சார். அன்பா கேட்கறவங்க கேட்கலாம், முரட்டத்தனமா கேட்கறவங்க கேட்கலாம். சொல்லதான் வந்திருக்கிறேன், மாறிய கடமை. அப்ப எதுக்கு சொல்ல வரேன்னா, உப்பு கறி போட்டு சாப்பிடலாம், கறியை அப்பயும் சாப்பிடலாம். ரசூல் என்ன பண்ண 100 ஒட்டகம் கொடுத்துட்டாங்க.
100 ஒட்டகத்துடைய இறைச்சி எப்படி சாப்பிட முடியும்? எல்லாம் குர்பானி. நல்லா கவனிங்க, ஹதீஸ் எப்படி இருக்கு தெரியுமா? 100 ஒட்டகத்துல ரசூல் என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு ஒட்டகத்துல இருந்தும் ஒவ்வொரு துண்டை எடுத்து வந்துக்கிறாங்க. ஒவ்வொரு துண்டு நல்லா கவனிக்கணும். ஒவ்வொரு ஒட்டகத்தை ஒரு துண்டு எடுத்தாலே ஆகும், அதே ஒரு ஒட்டகமாயிடும். அவ்வளவு பெரிய சட்டியில போட்டு காசு நல்லா இது எல்லாத்தையும் சாப்பிட்டாலும். ஐடியா பாருங்க, ரசூலுடைய அறிவு பாருங்க. அப்ப ஒவ்வொரு ஒட்டகத்தினுடைய ஒவ்வொரு துண்டை கொண்டு வந்து ஒரு சாலா பெரிய டபரால மணிமாட்ட சொல்லி ஒரு பெரிய குண்டால போட்டு எல்லா ஒட்டகத்தினுடைய கறியும் ஒட்டா சேர்ந்துருச்சு. சாலா செஞ்சு அந்த சாலா சாப்பிட்டாங்க சொல்ல. அவன் எல்லா கறியுடைய ரஸ் என்னாச்சு, இறங்கிடுச்சா? எல்லாம் எல்லாத்தையும் சாப்பிட முடியாது. 100 துண்டு சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது. அவங்க 100 துண்டுடைய இறைச்சி ஒரு பாத்திரத்துல போட்டு சமைக்கும் பொழுது அதோட சாலா ஊற்றி ஒரு சில துண்டு சாப்பிட்டுருக்கிறாங்க, நல்லா சாப்பிட்டுருக்காங்க. எல்லாமே சாப்பிட்ட மாதிரி ஆயிப்போச்சா இல்லையா? எல்லாம் கறியினுடைய ரஸ் என்ன பண்ணுச்சு, அதை இறங்கி சாலா சொல்லத்தாங்க முடிஞ்சு போச்சு. எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒவ்வொரு ஒட்டகத்தினுடைய இதுவும் சாப்பிடணுன்றதுக்காக நமக்கு என்னமோ கேரளா சாப்பிட்ற சாலா சாப்பிடுங்க, இல்லை உப்பு கண்டமா கேட்டு வாங்கி கூட முடிந்த அளவுக்கு பாருங்க. ஏழை வெளியே தூரமா இருக்கிறாங்க, அது போன்ற மக்கள் எல்லாம் பரவாயில்ல, நான் ஆடு வளர்த்து சாப்பிட்டுக்கிறோம், அதை ஷேர்ல நீங்க கொடுத்து ஏழைகள் பங்கிட்டுருங்க, எல்லாம் தெரியாது கூடும். எந்த அளவுக்கு இன்னும் முக்கியமான சில நிறைய பேர் கேட்கறது உண்டு. ஃபித்ராலாம் பார்த்தீங்கன்னா நோம்பு நல்ல ஃபித்ரா கொடுக்கும். நோம்பு வச்சு ஃபித்ரா கொடுத்து திருநா தொடர்பு வருவோம். இது வந்து எப்படி ஃபித்ரா வந்து முஸ்லீம்கள் மட்டும் தான் கொடுக்க முடியும். காஃபிர் கூட ஃபித்ரா கொடுத்து வாஜிபும் கொடுப்போம். இது வந்து குர்பானி கொடுப்பது வாஜிப், நல்லா புரியணும். ஆடையோ மாடையோ ஒட்ட அறுக்கிறது தான் வாஜிப். அறுத்த பொழுது அந்த கறி சதக்கா பண்ணலாம். உங்க இஷ்டம், என்ன பண்ணலாம், ஏழைகள் கொடுக்கணும் சதக்கா. அந்த கறியுடைய இறைச்சி சதக்கா உங்களுக்கு எடுத்துக்கிட்டு சொந்தக்காரருக்கு 3 பங்கா பிரிக்கலாம். ஏழைகள் கொடுக்கும் பொழுது சதக்கா ஆகிட்டா காஃபிர் கொடுக்கலாம், முஸ்லீம் கொடுக்கலாம், யாருன்னா கொடுக்கலாம். நல்லா குர்பானி இறைச்ச மாற்றாருக்கு கொடுக்க கூடாது, தாராளமா கொடுக்கலாம். சதக்காவோட அடிப்படையில முதல்ல நம்ம சகோதரர் தேவை பாரு. முஸ்லீம்கள் எதுக்கு இருக்கிறாங்க, பாருங்க, எப்பயுமே மௌத்துல ஆயாத்துல குழந்தை பிறந்தா சரி சுண்ணத்து பண்ணா சுண்ணத்து பண்ண கிடையாது. சுண்ணத்துக்கும் விருந்து வைக்கிறாங்க பாரு, பிறந்ததுக்கும் பிரியாணி தான், மௌத்துக்கும் பிரியாணி தான். நம்மளாம் சாப்பிட்டுதான் கொடுங்க. வீட்டில் வேலை செய்யற மாற்றாளர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுங்க. முஸ்லீம்கள் கொடுங்க, ஏழைகளுக்கு தேடி போய் கொடுங்க. முஸ்லீம்களுக்கு கொடுங்க, முதல்ல சிறந்தது. மாற்றாளர் தான் தப்பு கிடையாது, தாராளமா கொடுக்கலாம். மாற்று சகோதரர் கூட அன்பளிப்பா உங்களுக்கு என்ன பண்ணலாம், இதுவா சதக்காவோட அடிப்படை நீயத்து நண்பா. எந்த இதுவும் உங்களுக்கு கோளாறு கிடையாது, புரிஞ்சுக்கலாம். இவ்வளவு முக்கியமான விஷயங்கள் குர்பான் அமல்கள் ரசூலா செஞ்சிட குர்ஆனோட ஆயத்தோட சொல்லி பயன் முடிச்சிடறேன். குர்பானுடைய முக்கியமான சூரத்துல் ஹஜ்ஜில், சூரத்துல் ஹஜ் என்ற சூறாவில் 37வது ஆயத்தை எடுத்து பாருங்க. அந்த ஆயத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான், லை யனால் அல்லாஹ் லுஹும் லை யனால். குர்பான் எதுக்கு கொடுக்குறேன், ஏங்க மாற்றார்கள் கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீல் வருதா இல்லையா? தவாப் செய்வோம், சுத்துறோம், கல்ல தவாஃப்ல கல்ல சுத்துறோம், அவங்க கோயில சுத்துறோம். மாற்று சஹாபாக்கள் டவுட் வந்துச்சு. டவுட் வந்தனாலே யார சொல்லலாம், ஈமானுக்கு முன்னாடியே அந்த தவாஃப் பண்ணோம், காபத்துல சுத்திட்டு வந்தாங்க. ஈமான் இஸ்லாத்துக்கு முன்னாடியே. இப்போ இஸ்லாத்துக்கு வந்த பிறகு அந்த சைட் சஃபா மரம் மத்தியில நடப்பது, இந்த தவாஃப் செய்த ஒரு மாயை இருக்க யோசிச்சாங்க. அப்போ அல்லாஹ் குர்ஆனை இறக்குனா, இன்ன சஃபா வல் மர்வத மின் ஷாயிரில்லாஹ். அடையாள சின்னங்கள் எல்லாம் சொல்லிட்டான். இதெல்லாம் இஸ்லாத்துடைய அடையாள சின்னம். இப்ராஹிம் செஞ்சது, ஹாஜரமா செஞ்சது, இந்த இஸ்லாத்துடைய முக்கியமான அடையாளம் மலை. அப்போ செய்யுங்க, அதை மட்டும் ஐயத்தோவஃப பிஹிமா அவன் தத்தவா ஹைரன் அல்லாஹ் சொன்னான். தவாஃப் செய்யுங்க, குட்டல சந்தேகம்லாம் வேணாம். சஹாபாக்கள் எல்லாம் போட்டு உடைச்சோம். இந்த ஆயத்தை இறங்குவதற்கு காரணம் சஹாபாக்கள் சந்தேகிச்சாங்க, நான் தவாஃப் செய்யணுமா, கல்லுக்கு முத்த கொடுக்குறது சுத்தத்துல ஒரு மாதிரி உங்களுக்கு கேட்பான். இந்த கல்லுக்கு நான் முத்தவே கொடுக்க மாட்டேன், கல்லை பார்த்து பேசுவான். ஹஜ்ஜுல சொல்றது கல்ல என்ன கல்லுக்கு முத்தப்படுறது, எனக்கு உனக்கு சம்மந்தமே இல்லை, இஸ்லாத்துக்கு உனக்கு சம்மந்தமே கிடையாது. ரசூல்லா முத்தம் கொடுத்தா நான் கொடுத்துருப்போம். என்ன சொன்னாங்க, என் நபி கொடுத்தாங்க கல்லு, அதுதான் நான் பார்க்கணும். அந்த கல்லுக்கு முத்தம் கொடுத்தா, அதனால ரசூல்லா கொடுத்ததுனால கொடுக்குறேன், ரசூல்லா கொடுத்து நான் கொடுத்துருக்க மாட்டேன்னா, புரியுதுங்களா? அதுதான் மார்க்கம். அப்போ தவாப் செய்யும். அது போலதான் குர்பானி பலி அடுக்கிறது, ஆடு அடுக்கிறது, அவங்க தான் மாற்றா செய்யறான், நம்ம செய்யறோம், குர்ஆன் தான் செய்ய சொல்றான். இப்ராஹிம் தியாகம், அதை பார்த்தோம், காப்பி எடுத்துருக்கலாம். அந்த பலி கொடுக்குறது அவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தியாகத்தை எல்லாம் செய்ய சொன்னான். 1000-2000 வருடங்களுக்கு முன்னாடி நபி போய் 1600 வருஷம் ஆச்சு. அதுக்குள்ள இப்ப கணக்கு பண்ண 4000-5000 வருடங்களுக்கு முன்னால், இதுக்கும் முன்னால் சொல்ல போனா நான் போன ஜும்மால சொன்னேன், முதல் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மகன்கள் குர்பானி கொடுத்துருக்காங்க. அல்லாஹ் குர்பானி ஏத்துக்கிட்டான். வத்துலு அலைஹிம் நப அப்னை ஆதம பில் ஹக் இத கர்ரபா குர்பானன் ஃபதுபில மின் அஹத். அல்லாஹ் சொல்றான், குர்பானி என்ற பேர் அரபில வருது. குர்பான் அல்லாஹ் சொன்னான், நம்ம ஆதம் செய்ய 2 மகன் குர்பானி கொடுத்தாங்க. ஃபதுபில 2 பேர்ல ஒருவருடைய ஆட்டை எல்லாம் ஏத்துக்கிட்டான். அந்த ஆடு தான் பல வருடங்கள், பல 1000 வருடங்கள்லாம் பாதுகாத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாமிலிருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய இந்த பிரச்சனை வரும்பொழுது, பிள்ளை அறுக்கின்ற இந்த சந்தர்ப்பம் வரும்போது, பிள்ளை அறுக்காதீங்க, வான சொர்க்கத்துல இருந்து ஆடு, எந்த ஆடு, ஹாபிலுடைய ஆடு எல்லாம் ஏத்துக்கிட்டானா இல்லையா? ஹாபிலுடைய அந்த ஆடை தான் என்ன பண்றது, இப்ராஹிம் அறுத்தாங்க. ஈஸ்ல பாக்க குர்ஆன் ஆயத்து இந்த தெளிவா சொல்லப்படுது. அப்போ குர்பானிக்கு இந்த ஒரு ஆயத்து ஆதாரம்
ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ல இருந்து அப்போ அந்த குர்பானோட அமல் அப்பவே நம்மளுக்கு தயாராயிடுச்சு. இப்போ நம்மளுடைய இந்த ஆயத்து நம்முடைய உம்மத்துக்கு இந்த ஆயத்து அல்லாஹ் சொல்றான், லை யனால் அல்லாஹ லுஹூமுஹா வலா திமா. லுஹூம்னா கறி அரபில சொல்லுவாங்க, திமானா தம்மு சொன்னா ரத்தத்துக்கு சொல்லுவாங்க. அல்லாஹ் சொல்றான், என்னை அடையாது கறி கூட அல்லாஹ் படைச்ச சாமிக்கு படைச்சன்னு சொல்லுவாங்க. நம்ம அப்படி படைக்க மாட்டோம். அது ஏழைகளுக்கு கொடுப்போம். ஏழைகள் சாப்பிட்டா அல்லாஹ் சொல்றான், என் சந்தோஷம். ஏழைக்கு சதகா கொடு. ஏன்னா துணி கேட்டனே, ட்ரெஸ் எனக்கு கொடுத்தியா, நீ தான் ஆடை கொடுத்த. அந்த ஏழையான மக்கள் உணவு கேட்டாங்க, அந்த உணவு கொடுத்திருந்த என்ன நீங்க பார்த்திருப்ப, என்னோட உதவி ஒன்று கிடைச்சிருக்கும். கறி கொடுத்தோம், அல்லாஹ்வோட பேர், அல்லாஹ்வுக்கு இல்ல, அல்லாஹ்வோட பேரை ஏழைக்கு கொடுக்குது. அல்லாஹ் மனசை பார்க்கறான். அப்ப இந்த ஆயத்து சொல்லுது, லை யனால் அல்லாஹ் லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கி யனாலு தக்வா. அல்லாஹ் சொல்றான், லை யனால் அல்லாஹ் ரத்தமோ அதோட இறைச்சியோ என்ன சேராது. எப்படி சேரும்? அல்லாஹ் சாட மாட்டான், குடிக்க மாட்டான், தூக்கம் கிடையாது, கல்யாணம் கிடையாது, எனக்கு எதுவுமே தேவையில்லைன்றான் அல்லாஹ். அல்லாஹ்வுக்கு எதுவுமே கிடையாது, அவனுக்கு எதுவுமே கிடையாது, தனித்தவன். அல்லாஹ் சொல்றான், நீ அறுக்கிற ரத்தமோ ஆட்டு கறியோ மாட்டு கறி எங்கிட்ட வந்து சேர போறது இல்ல, வராதுன்றான். இதுதான் நமக்கு மாற்ற வித்தியாசம். மாற்றாக சாமி சாப்பிடுறது படைக்கிறேன்னு சொல்லுவான். இஸ்லாம் சொல்ற அல்லாஹ் சொல்றான், எனக்கு ரத்தமோ உள்ள தந்தை என்னால் அல்லாஹ் சொல்றான், ரத்தமோ இறைச்சியோ என்னை வந்து அடையாது. எது வந்து சேர தெரியுமா? வலாக்கி யனாலு தக்வா. இறையச்சம் தக்வா இருப்பார். எதுக்கு கொடுத்தேன்னு பேருக்கா புகழ் கொடுத்தியா? அல்லாஹ்வோட கட்டளைங்க, அல்லாஹ்வாக செய்யறங்க. நீர் பண்ணி காசு கொடுத்தோம்ல, அல்லாஹ் சொல்றான், என்னிடத்துல வருவதெல்லாம் என்னிடத்துல சேருவதெல்லாம் வலாக்கி யனாலு தக்வா மின்கும். மின்கும் உங்களிடத்திலிருந்து இறையச்சம் தான் எதிர்பார்க்கிறேன். நோன்பு வைக்கிற எதுக்கு வைக்கிறீங்க? இறையச்சத்துக்கு நான் கஷ்டப்படுத்தணும் கிடையாது. தொழுகிறேன், அல்லாஹ்வுடைய பயம். ஜகாத் கொடுக்கிறேன், அல்லாஹ் பயந்து நான் கொடுக்கிறேன். சொத்து யாருக்கு தெரியாது, மறைச்சு வச்சிருக்கிறேன், என் ரப்புக்கு தெரியும். குர்பானி கொடுக்கற வசதி இருக்கா இல்லை யாருக்கு தெரியும்? அல்லாஹ்வுக்கு தெரியும். அதனால கண்ணியமானவர்களே, அல்லாஹ் இந்த ஆயத்துல சொல்லுவான், எனக்கு ரத்தம் போய் இறைச்சி சேராது, உங்களுக்கு தக்குவாவை பார்க்கிறேன், சோதிச்சு பார்க்கிறேன். உங்களுக்கு குர்பானி கொடுக்கற வசதி கொடுத்து யார் கொடுக்கறன்னு பார்க்கறது. ஆயத்து முடியும் போது இந்த ஆயத்து முடியும், அபஷ்ஷிரில் முஹ்ஸினீன் சொன்னான். அபஷ்ஷிரில் முஹ்ஸினீன், நல்லடியார்களுக்கு. நல்லடியார் யார் தெரியுமா? குர்பானி கொடுத்த நல்லடியார்களுக்கு சுப செய்தியை சொல்லுங்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். யாருக்கு? அபஷ்ஷிரில் முஹ்ஸினீன் தஃப்சீர் எழுதுவாங்க, நல்லடியார்களுக்கு சுப செய்தி சொல்லுங்க. இந்த இடத்துல சொல்லப்படுது, வேற இடத்துல சொல்லுவான் மஅஸ்ஸாபிரின் சொல்லுவான். அந்த இடத்துல சபரோடு யார் பொறுமையா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நன்மாராயம் சொல்லுங்க, சுப செய்தி சொல்லுங்க சொல்லுவான். தொழுகையை பற்றி சொல்லும் பொழுது இந்த இடத்துல குர்பானியுடைய ஆயத்தை பற்றி எல்லாம் சொல்லப்படுது. யார் குர்பானி கொடுத்தா அந்த நல்லடியார்களுக்கு நன்மாராயத்தை சொல்லுங்க, சுப செய்தி சொல்லுங்க எல்லாம் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட முக்கியமான குர்பானுடைய விஷயம் சாதம் அளிக்காதீங்க. இது வரைக்கும் குர்பானி இல்லை, எண்ணமே இல்லை, கொடுக்குன்ற ஆசை இல்லாதவங்க இந்த பயானை கேட்ட பிறகு இந்த குர்ஆன் ஹதீஸ்கள் டைம் இல்லை, இன்ஷா அல்லாஹ் ஃபஜ்ர்ல ஒவ்வொரு நாளும் சொல்லப்படும். அதுலயும் இன்ஷா அல்லாஹ் பெருநாளுடைய தொழுகை நாளைக்கு பத்தி ஒரு மசாயில் குர்பானி மசாயில் சொல்லப்படும். நம்முடைய இன்ஷா அல்லாஹ் நம்முடைய பள்ளியில குர்பானுடைய ஈதுல் அத்ஹாவுடைய தொழுகை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஆண்களுக்கு 6 மணிக்கு தக்பீர், 6:15 குர்பான் முக்கியமான தொழுகையுடைய மசாயில் 6:30க்கு சரியா, ஏன்னா வெயில் அதிகமான கடுமையான வெயில் பட்டு குர்பான் இந்த தொழுகை இன்னும் சீக்கிரமா வைக்கணும். இஷ்ராக் கிடையாது, நான் வைக்கணும். இஷ்ராக் தொழுதுடாதீங்க. நிறைய பேர் சந்தேகமா இஷ்ராக் தொழுதா பெருநாள் தொழுகை கிடையாது, ஃபஜ்ர் தொழுது எந்த தொழுகை கிடையாது. இஷ்ராக்குடைய நேரத்துல தான் நம்ம ஈதுல் அத்ஹாவுடைய தொழுகை போகணும். நல்லா கவனிக்கணும். 2 பெருநாளுக்கும் சரி இஷ்ராக்குடைய தொழுதர விட முக்கியமா இந்த ஞாபகம் வச்சுக்கிடுங்க, இடையில ஞாபகப்படுத்துறேன். அப்போ ஃபஜ்ருடைய தொழுத பிறகு நம்ம அடுத்தது பெருநாளுடைய ஈதுல் அத்ஹாவுடைய தொழுகை பள்ளியில 6:30க்கு சரியாக பள்ளியில 6:30 தொழுகை தக்பீர்லாம் 6 மணி. பெண்கள் நாங்கெல்லாம் போன பிறகு பெண்கள் நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்றாங்க, மாசம் ரொம்ப கேட்டதுனால பெண்கள் மாசம் இடமும் இல்லாத பற்றாக்குறதுனால பள்ளியில இன்ஷா அல்லாஹ் 8 மணிக்கு பெண்களுக்கு 8 மணிக்கு சரியா தொழுகை நடைபெறும். பெண்களுடைய தொழுகை தனியுமா வைத்து நடத்திக்கொள்ளும். அதிலும் கலந்து கொள்ளுங்கள். முக்கியமா நம்முடைய பெருநாள் முடிஞ்ச பிறகு ஜூனுடைய 7ஆம் தேதி நம்முடைய பெண்கள் பட்டமளிப்பு விழா பள்ளியுடைய முக்கியமான திறப்பட இன்ஷா அல்லாஹ் நோட்டீஸுடைய வேலை நடந்துட்டு இருக்கு. முன்கூட்டியே சொல்றோம், துவா செய்யுங்க. நம்முடைய பள்ளியுடைய ஆண்கள் பெண்கள் 2 பிள்ளைகளுக்கும் ஆண்டு விழா நடத்தப்படுது, பட்டமளிப்பு விழா. பள்ளியுடைய திறப்பு விழா ஜூன் 7க்கு இன்ஷா அல்லாஹ். பெருநாள் முடிஞ்ச பிறகு அடுத்த ஒரு பெருநாள் நமக்கு இருக்கு, மொஹல்லா. என்ன இருக்கு? இந்த பெருநாள் முடிஞ்ச பிறகு மொஹல்லாவுடைய பெருநாள் இருக்கு. நிறைய பேர் உழைச்சிருக்கீங்க, நிறைய பேர் காசு கொடுத்துருப்பீங்க, நிறைய பணங்கள்லாம் கொடுத்துருக்கோம். எல்லாரோட உதவி கொண்டு இன்னைக்கு பள்ளி அல்ஹம்துலில்லாஹ் விசாலமா கட்டப்பட்டுள்ளது. இன்ஷா அல்லாஹ் அதை பத்தி இன்ஷா அல்லாஹ் முழுமையா ஒரு ப்ரோக்ராம் இருக்குதுங்க ஜூன் 7ல, அதை கலந்து கொள்வோம். முக்கியமா அரஃபாவுடைய நோன்பு புதன்கிழமை வைக்க போறோம். தக்பீர் சொல்லுவோம், புதன்கிழமை ஃபஜ்ர்ல இருந்து தக்பீர் ஓதும். 5வது நாள் அசர் வரை இன்ஷா அல்லாஹ் தக்பீர் ஓதும். 5வது நாள் அசர் வரை இன்ஷா அல்லாஹ் தக்பீர் சொல்லப்படும். முக்கியமா 2 பேர் துஆ செய்ய சொல்லியிருக்கிறாங்க.
உடம்பு சரியில்லை. அதுல முக்கிய பள்ளிக்கு அதிகமாக உதவி செஞ்சவங்க சஃபியான்ற ஒரு அம்மா ரொம்ப உடம்பு முடியாம இருக்கிறாங்க. லட்சக்கணக்கில் அந்த பள்ளிக்கு பரக்கத்தான முறை உதவி செஞ்ச அவங்களுக்கும் சீமான் ஒரு குழந்தை, அதே வெளிநாட்டில் இருக்கிறாங்க, அந்த குழந்தை சீமான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன குழந்தைக்கு உடல் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்குது. அந்த குழந்தைக்கு சொல்ல துவா செய்யுங்க. அதே மாதிரி மொஹல்லாசில் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்களோ அனைத்து குழந்தைகளுக்கும், குறிப்பாக யாரெல்லாம் பள்ளிக்கு வர முடியாத கலந்து கொள்ள சிறைச்சாலையில் இருக்கிறாங்க நிறைய பேர், நமக்காக போராடி அந்த மக்களுக்கு துவா செய்ய விடுதலைக்காக நிறைய மருத்துவமனையில் வீடுகளில் வயதான காரணத்தின் காரணமாக அனைத்து மக்களுக்கு சொல்ல நம்ம துவா செய்வோம். முக்கியமான குர்பானுடைய அமல்களை ஒவ்வொன்று இன்ஷா அல்லாஹ் தெரியாத அமல்களை தனிப்பட்ட பொருளை கேளுங்க, நல்ல இடத்துல பார்த்து இன்ஷா அல்லாஹ் அதோட ஷேரை பங்கு செய்யுங்க. அல்லாஹ் எதை கேட்டோமோ அதை அமல் செய்கிற வாய்ப்பை எனக்கும் உங்கள் நசீபாக்கி தருவாங்க. சுண்ணத்துள்ளவர்கள் ஷஃப்ல கொஞ்சம் உள்ள தள்ளி வந்து இன்ஷா அல்லாஹ்.